ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வந்துட்டு இதை போடணும்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் இவனுங்களெல்லாம் வச்சுட்டு டைம் கிடச்சிது. இந்த பிள்ளை குட்டிகளெல்லாம் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் இருந்தாலும் வந்து இதை தான் வந்து பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த வடகம் தான். எப்போயுமே வந்து என்னோடய ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பழைய சாதத்தில் வந்து வடகம் போட்டு வச்சுப்பேன். இந்த டைம் வந்து சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் எந்திரிச்சு வந்துட்டு ஒரு 2 டம்ளர் ரேஷன் அரிசி வந்துட்டு ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டு வந்து ஊற வச்சுட்டேன். பார்த்திங்களா, அரிசி பார்க்கவே நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா போட்டு வந்து வாஷ் பண்ணேன். ஒரு 7-8 தடவைக்கு மேலேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதான் நல்லா பார்க்குறதுக்கு பளபளன்னு வந்து இருக்குது. இப்போ வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட வந்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கூட வந்து தாராளமாக நீங்கள் வந்து சீரகம் வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்த சீரகம் ஃப்ளேவர் வந்து வடகத்தில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிறைய வந்து போட்டுட்டேன். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-6 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஊறிச்சுன்னா அரிசி சீக்கிரமாகவே நல்லா வந்து வெந்துடும், ஏன்னா ரேஷன் அரிசி இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு சரி கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதே மாதிரி இந்த உப்பு ஜாடி புளி ஜாடியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஜாடியில் அடி உப்பு வந்து தண்ணியாகிட்டுருச்சு. ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரில. எப்போயும் இந்த மாதிரி ஆனதில்லை, அது ஏன் தண்ணி விட்டுருச்சு இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உப்பு தண்ணி விடும் தெரியும், ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி விடுமா என்னென்னு வந்து எனக்கு வந்து தெரில. யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஜாடி மட்டும் தான் கழுவலான்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறம் சரி இதை கழுவுறோம், இதையும் வந்து கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் எடுத்து வச்சு கழுவிட்டு இருந்தேன். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்க, எப்படி வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ஆனால் வந்து வேறு வழி கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா நமக்கு. ஏன்னா குழந்தைங்க தூங்கும்போது அந்த ஒரு 1 ஹவர்னாலும் நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் கூட நான் வந்து வேறு ஏதாவது வேலை பண்ணணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். சரி இப்போவே நம்ம ரெஸ்ட் எடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுனால தான் மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் உடம்புக்கு எதுவுமே ஆகலை. கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஒத்துழைச்சிட்ருக்கு என்னோடய உடம்பும். ஏன்னா வந்து நைட் டைமும் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லீப்பிங் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் எனக்கு ஸ்லீப் டைமெல்லாம். டே டைம்லேயும் ஆஸ் யூஷுவல் இந்த ஒர்க் அவங்கள பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேஸ்கெட் ப்ராப்ளமா என்னன்னு வந்து தெரியலை. கரெக்டாக தான் தண்ணி ஊற்றுனேன், இருந்தாலுமே வந்து ரொம்ப வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. விசில் வந்து அதுக்கப்புறம் வரல, கரெக்டாக 2 விசில் தான் வந்துச்சு. எனக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த தண்ணி விசில் வந்துகிட்டே இருக்குது, இந்த தண்ணியும் பொங்கி வந்துகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக வந்து மெஸ்ஸி ஆயிடுச்சு. அகைன் அது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பிடிக்காத ஒரு விஷயம் இந்த கேஸ் அடுப்பில் வந்துட்டு ஏதோ ஒன்று பொங்குச்சுனாலே சுத்தமாகவே பிடிக்காது. அதனாலேயே முடிஞ்ச வரைக்கும் வந்து பக்கத்தில் நின்று எல்லாமே வந்து பார்த்துட்ருப்பேன். முக்கியமாக இந்த பால் அது ஏதோ ஒன்று பொங்கி மெஸ்ஸி ஆயிடுச்சுனாலே டக்குன்னு அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்த நான் குக்கிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ இடையில வெந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பொங்குனாலுமே திருப்பி அதை க்ளீன் பண்ணிட்டு தான் அகெயின் அதை வேகவே வைப்பேன். ஸோ அது ஃபுல்லாக குக்கிங் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுவோன்ற தாட்டே எனக்கு வந்து இருக்காது. அடுப்பு க்ளீனாக இருந்தால் தான் அடுத்து வந்து நான் சமைக்கிறதுக்கே எனக்கு ஒரு தோணும். என்ன மாதிரி யாரெல்லாம் சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரின்னு சொல்லிட்டு அதை இறக்கி வச்சுட்டு சரி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் வந்து இந்த ரோஜா செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து எனக்கு வந்து க்ரோத் வந்து இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ வந்துட்டு மொட்டு வைக்கிது. லீஃப்மே வந்து பார்த்திங்களா வாங்கும்போது இருந்ததை விடவே ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்பப்போ இந்த ஊருக்கு போகிறது செய்கிறதுன்றதுனால வந்து தண்ணி ஊற்ற முடியாமல் போயிட்டு செடி ஒரு க்ரோத்தே இல்லாமல் போயிடுச்சு. இந்த ரோஸ் செடிக்கு வந்துட்டு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். பக்கத்தில் வந்துட்டு பாவக்காய் விதை போட்டிருந்தேன் இல்லையா, அதுவுமே வந்து வளரவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த விதையை வந்து 10 நாள் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா போடுன்னு சொன்னாங்க. நானும் வெயிலில் காய வச்சு தான் போட்டேன். பட் ஆனால் அது வந்து வெயிலில் எந்த அளவுக்கு காயணும்னா நல்லா கருப்பாகணுமா விதை, அந்த அளவுக்கு வந்து காயணுமாம்மா. பட் ஆனால் நான் காய வச்சது வந்து கருப்பெல்லாம் ஆகலை. ஒரு 10 நாள் காய வச்சு நான் எடுத்து வந்து விதைச்சிட்டேன். ஸோ அதனாலே என்னன்னு தெரியலை. சரி இதுக்கப்புறம் நான் வந்து நர்சரியில் போயிட்டு விதை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு விதைச்சி பார்க்கலான்ற மாதிரி தான் ஒரு தாட்டில் வந்து இருக்கேன்.
இந்த ரோஸ் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வாங்கும் போதே அவர் கூட வந்துட்டு ஒரு உரம் வந்து கொடுத்துருந்தார். இதை வந்து 15 days ஒன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உரம் தான் இப்போதைக்கு நான் வந்து போட்டுட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா உரம்லாம் எதுவுமே வந்து போடலை. சரி, ஏன்னா வாங்கி வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதனால் இந்த பேக்கெட் காலியானோட தான் நான் வந்து ஆர்கானிக்காக ஏதாவது உரம் வந்துட்டு ரெடி பண்ணி வந்து போடணும். எனக்கு ரொம்ப ஆசை அதில் வந்து கொத்து கொத்தாக ரோஸ் செடி பூக்கணும், பாப்பாவுக்கு வைக்கணும், சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஆசைப்பட்டு வாங்கினேன். பட் ஆனால் வந்து அது வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு டிப்ஸ் தெரிந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தேன். நல்லா வந்து ப்ரெஷர்லாம் போயிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா வெந்துருந்துச்சு அரிசி. ஜஸ்ட் வந்து மேஷ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். மேஷ் பண்ணிவிட்டு சூடாக வந்து நல்லா வந்து காய வச்சு ஆற வச்சுட்டேன் ஃபேன் காற்றுல வச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து நைட்டே நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் வந்து வடகம் புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆறி இருக்கும், நல்லா திக்காகவும் ஆயிருக்கும். ஸோ வடகம் புழியும் போது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் சூடாக இருந்ததுனால நான் வந்து அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கிட்டேன் ஃபேன் காற்றுல விட்டு. ஆல்ரெடி வந்து எண்ணெய் பிரித்த பேக்கெட் இருந்துச்சு, அதில் தான் வந்து புழியலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி என் தங்கச்சிக்கு வந்து கேக் டெக்கரேட் பண்ணும்போது அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த நாசில் வந்து இருக்கும் இல்லையா மேலே பைப்பிங் பேக்கு, ஸோ அது இருந்துச்சு. சரி அதில் பண்ணலான்னு யோசித்தேன். சரி அது சின்னதாக இருக்குது, அதில் வந்து அடிக்கடி அதை போட்டு ஃபில் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுனா கொஞ்சம் பெரிய கவராக இருக்குது, இதிலே போட்டுருவோம், நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் போட்டேன். கரெக்டாக வந்து துணி துவைச்சி கீழே வரவுமே தம்பி வந்து எழுந்திரிச்சிட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவனை ஃபீட் பண்ணி கீழ் வீட்டில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க, நான் வந்து இந்த வடகத்தை புழிஞ்சிட்டு வந்து அவனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழ் வீட்டில் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தேன். பாப்பா வந்து என் கூடயே தான் வந்து இருந்தாள். ஏன்னா பாப்பா பிரச்சனை இல்லை, அவள் கொஞ்சம் பெருசாக தானே இருக்கா. ஏன்னா இவன் தான் வந்து இவனை வச்சுட்டு தான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து கடன்னு வந்து நான் வந்து வடகத்தை குயிக்காக வந்து புழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் புளியும் போது கரெக்டாக ஒரு 10 மணி தான். ஆனால் அப்போவே ஒரு 12 மணி வெயில் மாதிரி பயங்கர வெயில், உட்காந்து புழியவே முடியல. அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து வடகம்லாம் வந்து காலையில் 8 மணிக்கெலாம் போட்டோம்னா சாயந்தரம் ஒரு 3-3:30 மணிக்கெலாம் நல்லா காஞ்சிரும் போல். நான் கொஞ்சம் லேட்டாக போட்டதுனால வந்துட்டு ஓரளவுக்கு தான் காஞ்சிருந்துச்சு. நான் ஈவினிங் ஒரு 4:30 போய் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு மேலே காக்கா புறாலாம் வந்து வந்துடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு முன்னாடியே போய் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் காய வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கல்யாண டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு முக்கியமாக என்னோடய மாமனார் தான் வந்துட்டு அவங்க டீ கடைக்கு போயிருந்தப்போ வந்துட்டு அங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் விற்றுருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி பாப்பாவுக்கு என்ன ஒரு ஹேபிட்டாக நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டாள். நீங்கள் வந்து ஹோம் ஃபுட்டே வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் வந்து சாப்பிட மாட்டாள், வீட்டில் உட்காந்தா மட்டும்தான் சாப்பிடுவாள். அது என்ன ஹேபிட்னு எனக்கு வந்து தெரியல. வெளியில் எடுத்துகிட்டு போனாலுமே நான் உட்காந்து அவளுக்கு வந்து ஊட்டணும். அதுவும் அவுட் சைட் ஃபுட்னா சாப்பிட மாட்டாள், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து ஊட்டினோம்னா சாப்பிடுவாள். ஸோ அந்த அன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கவே ஃபுல் டே சாப்பிடவே இல்லை. காலையில் வந்து நாங்கள் முகூர்த்தம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் வந்து தாலி பிரித்து கோக்கறதுக்காக வந்துட்டு போயிட்டோம். ஸோ அந்த டைம் ஃபுல்லாக அவள் எங்கள் மாமனார் மாமியார்ட்ட தான் வந்து இருந்தாள். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டீ குடிக்க கடைக்கு போகும்போது ஐஸ்கிரீம் கேட்டான்னு சொல்லிட்டு காலங்காத்தாலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. காலையிலேயே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலா, திருப்பி நாங்கள் தாலி பிரித்து கொடுத்துட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரல, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் எங்கள் வீட்டில் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நானும் அம்மாவும் அவங்களோட சாப்பிட்றக்கே போனோம். கிட்டத்தட்ட 11 o'clock ஆயிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கள் மாமனார் மாமியார்லாம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இன்னும் சாப்பிடல. சரி நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் எல்லாம் போனோம். பாப்பாவை நான் கையோடு கூப்பிட்டு போயிட்டேன், பாப்பாவை தம்பி. ஏன்னா அவங்க 2 பேர் சாப்பிடல, சரி போய் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அன்றைக்கி காலையில் 12 மணிக்கு ஒரு ஊத்தாப்பம் வந்து ஒரு அரை ஊத்தாப்பம் மட்டும் ரொம்ப கம்பல் பண்ணி ஊட்டி விட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து அதான் சாப்பிட மாட்டான்னு சொல்லியிருந்தாலே ரொம்ப கம்பல் பண்ணி இந்த ரைம்ஸு ஸ்டோரி இதெல்லாம் போட்டு தான் வந்து ஊட்டி விட்டேன். தம்பிக்கும் அதே மாதிரி ஒரு 1/4 இட்லி மட்டும் ஊட்டி விட்டேன். அதோடு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாவ. எல்லாருமே கொஞ்சம் நேரம் தூங்கினதுக்கப்புறமா அன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வந்து மண்டபத்துக்கு போகிறோம். ஒரு 3 மணி போல் நானும் எனக்கு தங்கச்சி பசங்க 2 பேத்தையுமே நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா வந்து எனக்கும் மேக்கப் போடணும், என் தங்கச்சிக்கு வந்து மேக்கப் போடணும் அப்படின்றது நாங்கள் ஏர்லியராகவே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் மட்டும் தான் போகிறோம். அப்போ வந்து வெஜ் பிரியாணி வந்து வீட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் கேட்ரிங் சொல்லியிருந்தோம் இல்லையா டிஃபன் கல்யாணத்துக்கு. ஸோ அவங்கள்ட்டே வந்து வெஜ் பிரியாணியும் ரைத்தாவும் மட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து வந்துருச்சு. ஏன்னா மத்தியான டைமில் ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டில் இருப்பாங்க, நம்மளால் குக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் சொல்லியிருந்தோம். அது மட்டும் கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு தம்பிக்கு வந்து பால் சாதம் வந்து கொஞ்சமாக ஊட்டி விட்டேன். குழந்தைங்களுக்கு நான் எங்கே போனாலும் என்ன பிஸியாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் ஊட்டி விட்டால் மட்டும்தான். அது வந்து இவனை வந்ததுக்கப்புறம் இல்லை, பாப்பா பிறந்ததுலேருந்தே அப்படி தான். நான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுருவேன். ஊட்டி விட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து மனசாரும். அப்போ தான் ஒரு இடத்துக்கு என்னால் நிம்மதியாக போயிட்டு அந்த வேலையை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் 2 பேர்த்துக்குமே ஊட்டி விட்டு மண்டபத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டேன்.
ஸோ அதோட முடிஞ்சு அதுக்கப்புறமா ரிசப்ஷன் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்கு நைட் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி அகெயின் வந்து ரிசப்ஷனில் வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ என்னால் எதுவுமே வந்து பேச முடியல. நமக்கு தான் வந்து இந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நம்மலாம் வந்து பேசினோம்னா அது வேறு மாதிரி போகும். அதாவது மருமக பேசினா ஒரு மாதிரி, மகன் பேசினா ஒரு மாதிரி. இதெல்லாம் வந்து பெரியவங்க புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. குழந்தைக்கு வந்து ஒன்று கொடுக்கக்கூடாது அப்படின்னா வந்து அது ஏன் வந்து கேட்க மாட்றாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேது. அவங்க இந்த மாதிரி அன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாங்க. நைட்டு வந்து அவள் சுத்தமாக சாப்பிடல. நான் சாப்பிடும்போது அவளுக்கு வந்து ஊட்டி விடுற கூப்பிட்டேன். சுத்தமாக அவள் சாப்பிடவே இல்லை. அப்படியே விட்டாச்சு. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்து அவளுக்கு பயங்கர பசி. அப்போயும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். கொஞ்சமாக முறுக்கு இருந்துச்சு. யாரோ வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வந்து சாப்பிட்டு பிளேட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிட்டா. அது அப்படியே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோமா. ஒரு 2 நாள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா. அடுத்து ஒரு 3ஆவது நாள் வந்து இந்த மாதிரி வந்து உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா வந்துட்டு 100 டிகிரி வந்து ஃபீவர் இருந்துச்சு. ஸோ கோல்டு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு இப்போ வந்து ஜூன் மந்த் வந்துச்சுன்னா 3 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஹை ஃபீவர் அவளுக்கு வந்ததே வந்து கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா இவளுக்கு வந்ததுனால டக்குன்னு வந்து தம்பிக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அவன் குட்டியாக இருக்கனால இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால நான் கேட்டேன், சார் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்துடுது, அடிக்கடி சளி பிடிச்சிக்குன்னு சொன்னப்போ அவன் வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குமா, அதனால் வந்து நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹேண்ட்லாம் நல்லா வாஷ் பண்ணுங்கள், வீட்டில் வந்து ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதான். நானும் வீட்டை கூட்டி எல்லாமே கொஞ்சம் ஹைஜீனிக்காக தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து அந்த பாப்பா வந்து வெளியில் போய் விளையாடிட்டு வருது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவளுக்கு சளி பிடிக்குமே, அவனுக்கும் பயங்கர ஃபீவர். ஒரு 3-4 நாளாக சுத்தமாக எனக்கு தூக்கமே வந்து கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன். அந்த ஒரு சின்ன 2 ஐஸ்கிரீம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டது இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. வாங்கி கொடுத்தவங்க போயிட்டாங்க நிம்மதியாக. ஆனால் நம்ம கஷ்டப்படுறது நம்ம தான் வந்து இருப்போம். அதுலேயும் இந்த உடம்பு சரியில்லாத டைமில் பசங்க வந்து முக்கியமாக வந்து அவங்க அம்மாட்ட தான் வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க. என்னோட பசங்க அப்படி தான், யார்ட்டையுமே வந்து போக மாட்டாங்க. மோஸ்ட்லி என்கிட்டே தான் வந்துருப்பாங்க. அன்றைக்கி அதுவும் டே ஃபுல்லாக தம்பி வந்து நொயின்னு அழுதுகிட்டே வந்திருந்தான். எனக்கு வந்து அந்த அழுக சத்தத்தை கேட்க ரொம்ப டிப்ரெஷன் மோடுக்கு வந்து போயிட்டேன். ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. இப்போ ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் வந்து பரவாயில்லாமல் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு இப்போ வந்து 9 மந்த்ஸ் வந்துட்டு ஆகுது. ஸோ இப்போ வரைக்குமே நைட் டைமில் ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆகுது வந்துட்டு ஃபீட் எடுக்க வந்து எந்திரிச்சிடுவான். லைட்டாக அவனுக்கு கொசு கடிச்சா கூட பால் குடித்தா தான் அவன் வந்து தூங்குவான். அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி டாக்டர் இவ்வளோ வாட்டி வந்து எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நைட் டைமில் வந்து பால் கொடுக்கவே கூடாது, நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து பழக்கிட்டீங்க, அவங்க எந்திரிக்கும் போது ஒன்ஸ் வந்து தட்டி தூங்க தோளில் தட்டி தூங்க போடுங்க, அதை வந்து பழக்காதீங்க பால் கொடுத்து அப்படின்னு வந்து சொன்னதுனால அன்னைக்கு நைட்லேருந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வந்து தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணி கொடுப்பேன். ஆனால் அவன் வந்து தண்ணி தாகத்துக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டான். பால் மட்டும், என்னோடய தாய்ப்பால் மட்டும்தான் வந்து குடிச்சிட்டு இருந்தான். ஸோ அன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிரட்டினேன் அவனை. அவன் குழந்த தான், என்ன இப்படி மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் வேறு வழி வந்து கிடையில. அவன் கொஞ்சம் எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக பால் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வந்து வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், எனக்கு வந்து வீடியோஸ் போடுறது அந்த மாதிரி நிறையா வேலையெல்லாம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப வந்து சுளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஆயிக்கும். அதாவது இந்த நெஞ்சுக்கிட்ட சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிட்டு கையை கீழே கூட கொண்டு போக முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பாடி பெயின் அந்த மாதிரிலாம் வந்து டெய்லி இருந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால சரி வேறு வழி இல்லை, அவன் பயந்தாலும் பரவாயில்ல அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 2-3 வாட்டி அந்த அன்னைக்கு வந்து எழுந்திரிச்சான். உடம்பு வேறு சரியில்லை, வேறு வழி தெரியல எனக்கு, பாவமாக தான் இருந்துச்சு. மிரட்டி வந்து தண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு. இப்போ டே டைம்லேயே அவனுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுத்தோம்னா வந்து குடிச்சிக்கிறான். அவன் தூங்கி எழுந்தோடனே தண்ணி கொடுத்தோம்னா குடிச்சிக்கிறான். அதுக்கு முன்னாடிலாம் தண்ணி பாட்டில், ஃபீடிங் பாட்டில்னு ஒன்று பக்கத்தில் கொண்டு போனாலே அவன் வந்து தள்ளி விட்டுருவான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. தயவு செஞ்சு உங்களுக்கு யாராவது குழந்தைங்க இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் இன்னுமே நைட் டைமில் இவ்வளோ வாட்டி எஞ்சி ஃபீட் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இன்னும் வளர அவங்களுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சுன்னா நம்ம மிரட்டுறது கூட வந்து பயப்பட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் இப்போ 9 மந்த்ஸ் அப்படின்றதுனால அவன் கொஞ்சம் வந்து பயப்படுறான். குழந்தையா இருக்கனால வந்துட்டு குடிச்சிக்கிறான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதை கதை பேசிகிட்டே வந்துட்டு அப்படியே வந்து முடிஞ்சிருச்சு. வடகம் வந்து நல்லா வந்து 2 நாள் காஞ்சிருந்துச்சு. அது நல்லா வந்து பொரிச்சும் பார்த்துட்டு சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த வடகம் வந்து
ட்ரை பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி வந்துட்டு உங்களோட இதை பொறுத்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நான் இன்னுமே வந்து இன்னொரு பேட்ச் வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்பளம் கடையில் வந்து அப்பளம் ஊறுகாய் இது ரெண்டுமே வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா இதிலலாம் நிறைய உப்பு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வரைக்குமே நான் வந்து வாங்கவே மாட்டேன். அப்புறம் வந்து சாப்பிடவும் மாட்டேன் மோஸ்ட்லி. வேணால் வந்து வடகம் போட்டு வச்சுப்பேன் நான் வீட்டில். ஸோ அதனால தான் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து அடுத்த நாள் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் என்ன மெஷர்மெண்ட்டில் போடுவேன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் வந்துட்டு கிராம் கணக்கில் மென்ஷன் பண்ணுறேன். நான் வந்து கம்மி குவான்டிட்டி தான் வந்து அரைச்சிருந்தேன். அதோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் தனியா, அதுக்கு வந்துட்டு ஒரு 20 வரமிளகா, உங்களோட வரமிளகா காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 15 வரமிளகா வந்து நம்மளோட நார்மல் சில்லி, மீதி 5 வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வந்து ஹீட் ஆனால் போதும். கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரைக்க போகும்போது வந்துட்டு 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூட பெருங்காயத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுக்குமே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். என்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. சரி, அதனால தான் அன்றைக்கி வந்து அரைச்சி வச்சேன். கொஞ்சமாக தான் வந்துட்டு அரைச்சிட்டு இருந்தேன். சரி, பல்க் குவான்டிட்டியில் அரைச்சோம்னா நமக்கு வந்து மிஷினில் கொடுக்குறக்கு போக வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்சேன். இப்போதைக்கு மட்டும் நான் பல்க் குவான்டிட்டியில் அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.